பிரைஸ் லோட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்ட் 2 அன்பினோட 2வது பகுதி நம்ம பார்க்க போகிறோம். அன்பின் வகைகள் என்னங்கிறது பார்த்திங்கன்னா யோவான் 5:42 தேவ அன்பினோட வகைகள் அது என்னங்கிறது பார்க்கலாம். ரோமர் 8:36 அது கிறிஸ்துவின் அன்பு, உலக அன்பு, பிதாவின் அன்பு, அப்படி 3 விதமாய் சொல்லப்படுகிறது. தேவ அன்புனா பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்ததே அவருடைய தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. கிறிஸ்துவின் அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பாவங்களுக்காக தன்னைவே அர்ப்பணித்து இரத்த சிந்தி மறிச்சது, அது கிறிஸ்துவின் அன்பு. அப்புறம் உலக அன்பு இருக்குது, அதை உறவுகளோட அன்பு, நண்பர்களோட அன்பு, பொருள்கள் அதெல்லாம் ஒரு அன்பு தான். பொருள்கள் எல்லாம் பொருளாசை எல்லாம் உலக அன்பு தான். தேவ அன்பு அப்படின்னாக்கா இது உபாகமம் 10:18 உலகத்தில் உள்ளவர்களுக்கும் தேவன் அன்பு கொடுக்கும். எல்லா உலக மனுஷர்களுக்கும் தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது, எல்லா மனுஷருக்கும் ஊற்றப்பட்டு இருக்குது. எசையா 69:9 இன்றைய வரைக்கும் தேவ அன்பு நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு நம்ம பாவங்களுக்காக எப்போவே நம்ம மறித்திருக்கோம். ஆனால் தேவனுடைய அன்பு நம்மளை தூக்கி சுமந்து வந்துட்டே இருக்கு. எவ்வளோ அக்கிரமம் செய்தாலும் அவர் மன்னிச்சு 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 இன்னைக்கு நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறனோட நோக்கம் கர்த்தருடைய அன்பு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக உபாகமம் 5:21 அவர் நம்ம சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி இருக்குதான்னு பார்க்குறேன். 5:23 சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தது தேவனோட அன்பு. என்னைக்கே சாபத்தில் நம்ம முடிஞ்சு போயிருக்கோம், ஆனால் அதெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதம். அவருடைய அன்புக்கு ஆழம் அகலம் உயரம் நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது, அவ்வளோ பெரிய அன்பு. அடுத்ததாக கிறிஸ்துவின் அன்பை நம்ம என்னன்னு பார்க்கலாம். கிறிஸ்து பாவத்துக்காக நமக்காக மரிச்சாரு. யோவான் 12:13 ஜீவனை கொடுக்கறது அன்பிலும் மேலான அன்பு இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நமக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. அடுத்ததாக உலக அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்தர் 2:17 நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறணும். ராஜா எஸ்தர் இடத்துல அன்பு வச்சாங்கன்னு சொல்லி, அதாவது ஆகாஸ்வேர் ராஜா எஸ்தர் இடத்துல அன்பு வச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். லூக்கோ 2:15-16 உலக அன்பு மற்றவர்களுக்கு உதவி செய்யாத, உலக அன்பு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணும். அன்பை குறிச்சுள்ள தேவ எச்சரிப்பைன்னா பார்த்தீங்கன்னா லேவியராகம் 19:18 உன்னில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறது. சகோதரிடத்தில் அன்பு கூற வேணும், அன்பு வெளிப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோமர் 5:5 இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு வெளிப்படுத்தணும். அன்பில்லாத வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசிரியர்கிட்ட ஆமென்.